राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामिनः जय कलये सुंदराकार सदैक प्रियदर्शन अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरली मंडित करकमलं मुनिजनमोहन व्यत्यस्तपादं मनमालाधारिणं प्रेमभक्तमण्डल नित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रये या कृष्णसङ्गमसुखं सुलभं सखिभ्यः प्रीता प्रयच्छति दुर्लभमीश्वरा प्रेम प्रवाह भरितां श्रुतकामधेनुं तां राधिकामनुगुरुं शरणं प्रपद्ये योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्त किल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तश्चरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। दुर्लभो मानुषो देहः देहिनां क्षणभङ्गुरः तत्रापि दुर्लभं मन्ये வைகுண்டः प्रियदर्शनम् அப்படின்னு அழகா பாகவதம் இந்த மனுஷ ஜென்மாவுடைய ஒரு சிரேஷ்டத்துவத்தை எடுத்து அத்யற்புதமா பேசும். அத்தனை மகான்களும் இந்த மனுஷ ஜென்மாவை பத்தி அவ்வளவு சத்தியா பேசலாம். பாகவதம் முழுக்க பார்த்தாலே பிரகலாத சுவாமி ஆகட்டும் முச்சுக்குந்தன் ஆகட்டும் எல்லாரும் அப்படி மனுஷ ஜென்மாவுடைய ஒரு சிரேஷ்டத்துவத்தை எடுத்து மறுபடியும் 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 அப்படி ஆணித்தரமா எடுத்து சொல்றார். ஆதிசங்கரே சொல்றச்சே ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் இப்படி சொல்லிட்டே போலாம். அப்படி மனுஷ ஜென்மாவுடைய ஒரு சிரேஷ்டத்துவம் அப்படி பல பேர் பல விதம் ஔவையாரே அழகா எடுத்து சொல்றச்சு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு தமிழிலேந்து ஆரம்பிச்சு சாஸ்திர பர்யந்தம் அநேகமா எல்லாரும் இந்த ஒரு மனுஷ ஜென்மாவை அப்படி மெச்சரா அப்படின்னுட்டா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. சும்மா ஒரு காரணம் இல்லாம இத்தனை பேர் எதுக்கு? ஏன்னா பகவானே சொன்னாங்க இல்லையா, நான் 84 லட்சம் யோனி அப்படி சிருஷ்டி பண்ணிருக்கேன். நான் சிருஷ்டி பண்ணின அத்தனை சிருஷ்டிகளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது
இந்த மனுஷ சரீரம் அப்படின்னு பகவான் அவன் வாயாலேயே சொல்லியிருக்கான். பகவானே அவன் வாயால சொல்லியிருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த மனுஷ ஜென்மாதான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 புருஷார்த்தங்கள். அப்ப ஒஸ்தியான் இருக்கக்கூடிய அந்த புருஷார்த்தம் மோட்சம். அந்த மோட்சத்தை அடையறதுக்கு இந்த மனுஷ ஜென்மாவினால்தான் முடியும். ஏன்னா கோட்டி ஜென்மையில சமுத்தேனைவ புண்ணியனைவ துலபியதேன்னு எடுத்து சொல்ற மாதிரி கோட்டி கோட்டி ஜென்மாவில பண்ணின ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு பலனா இந்த மனுஷ ஜென்மா. எத்தனையோ ஜென்மாக்கள் கிருமியாவும் பட்சியாவும் ரிக்ஷமாவும் லதமாவும் கீழ்டையும் எத்தனையோ ஜென்ம 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 அவசானத்துல பகவானா பார்த்து இந்த மனுஷ ஜென்மாவை நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு புருஷார்த்த சாதனம் இந்த மனுஷ ஜென்மா அப்படிங்கிறதுனாலதான் ஸ்ரேயஸ் அப்படிங்கிறோம். அந்த ஸ்ரேயஸ் அடையறதுக்கு ஒரு ஒரு டூல் அப்படின்னா இந்த மனுஷ சரீரம். அதனால்தான் நாயம் தேகா தேகவாஜா கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாமின்னு பரத யோகீஸ்வரர் ரிஷப யோகீஸ்வரர் எடுத்து பேசுறார் பஞ்சம ஸ்கந்தத்துல. அப்ப இந்த மனுஷ ஜென்மாங்கிறது வேற எத்தனையோ சுகங்கள் விஷய சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த மனுஷ ஜென்மா அவசியம் இல்லை. அதுக்கு நாயாவோ பன்னியாவோ எந்த மிருகமாவோ பிறந்துக்கலாமே. விட்புஜாம் மலத்தெல்லாம் தின்னு வாழறதே அந்த ஒரு நீச யோனியில பிறந்துக்கலாம், விஷய சுகத்தை அனுபவி. அதனால சொல்றா தப்போ திவ்யம் புத்திரக்காக ஏன சத்துவம் சுத்தியேத்து பிரம்மசௌக்கியம் தூ அனந்தம். அந்த பிரம்மசௌக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஒரு ஸ்ரேயஸ் இருக்கே, அந்த ஸ்ரேயஸ் அடையறதுக்கு தான் இந்த மனுஷ ஜென்மம். அதனாலதான் அத்தனை மகான்களும் இந்த ஒரு மனுஷ ஜென்மாவுடைய ஒரு பிராதான்யத்தை ஏற்பட்டதனால் இந்த ஒரு வசத்தியான ஒரு தன்மை எடுத்து பேசுறதுக்கு காரணம். அப்போ இந்த ஸ்ரேயஸ் 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 அப்படின்னா அதை அடையறதுக்கு ஒரு சாதனம் வேணும் இல்லையா? சும்மா ஆத்திர உட்கார்ந்தா ஸ்ரேயஸ் அடைய முடியுமா? முடியாது. மனுஷனா பிறந்தாச்சுன்னா அது ஒரு புருஷார்த்தத்தை அடையணுங்கிற ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்தை அடையறதுக்கு ஒரு சாதனம் வேணும் இல்லையா? அந்த சாதனம் தான் பக்தி. இந்த ஸ்ரேயஸ் சாதனம் ரொம்ப உஸ்தியான ஒரு சாதனம் என்னன்னா இந்த பக்தி தான். பக்திக்கு ஒரு ஸ்ரேயஸுக்கு ஒரு முக்கியமான உபாயம் பக்தி. அந்த பக்தியிலையும் எதுனா பகவத் பக்தி பண்றது ஒரு விஷயம், அந்த பக்தியிலையும் குரு பக்தி அப்படிங்கிறது மகா உசக்தி அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பேச. இந்த பக்தி சாதனம், இந்த சாதனம் இருக்கே ஸ்ரேயஸ் சாதனம், பாக்கி எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு ஸ்ரேயஸ் அடை, நிறைய மார்க்கங்கள் எடுத்து பேச. ஆனா பகு சுலபமான மார்க்கம், கஷ்டமே இல்லாத ஒரு மார்க்கம், சுலபமான ஒரு மார்க்கம் என்னன்னா இந்த ஒரு பக்தி மார்க்கம். அதனாலதான் ஆதிசங்கரர் அழகா பேசுறார், மோட்சகாரண சாமக்ரியாத்து பக்திதேவ கரீயசி. பகவத்பாதர் எடுத்து பேசுறார். மோட்சத்துக்கு எத்தனையோ சாதனங்கள் இருக்கலாம், ஆனா அதுலெல்லாம் ஒஸ்தியான ஒரு சாதனம் என்னன்னா பக்தி. மோட்ச காரண சாமக்ரியாத்து பக்திதேவ கரீயசி. எதை அப்படி ஆதிசங்கரர் அழகா எடுத்து பேசுறாரோ அதேதான் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் முழுக்க ஒரே பக்தி ரசமான ஒரு கிரந்தம் தான், ஆதியிலிருந்து அவசானம் வரைக்கும் எடுத்து பார்த்தார். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் அந்த கபிலோபாக்கியானம் அப்படின்னு அந்த கபிலருக்கும் சாட்சாத் பகவானே கபில வாசுதேவனா வந்து அவதாரம் பண்ணி மாதாவா இருக்கக்கூடிய தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணி அவளுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு உன்னதமான ஒரு அவதூதை அப்படிங்கிற ஒரு அவஸ்தையில கொண்டு போய் விடுறான். அப்ப இந்த கபில வாசுதேவனா அவதாரம் பண்ணின பிரபு தேவஹூதிக்கு தத்துவோபதேசம் பண்றார். அது அத்புதமான சரித்திரம் பாகவதத்தில். அப்படி சொல்றச்சே சொல்றார், பக்தி சித்தேஹே கரீயசி. ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது படிக்கிறச்சே நம்ம ஏனோதான் இப்படி படிச்சுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு பதங்களும் பரம ஸ்ரத்தையோட படிக்க வேண்டியிருக்கு பாகவதம்.
எடுத்து பேசுறா கபில வாசுதேவர் தேவஹூதிக்கு சொல்றச்சே, பக்தி சித்தேஹே கரீயசி. பக்திங்கிறது மோட்சத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சாதனம் அப்படின்னு இதுல அர்த்தம் பண்ணிக்கலாம். பக்தி சித்தேஹே கரீயசி அப்படின்னு சொல்றச்சு, பக்திங்கிறது மோட்சத்துக்கு ஒரு முக்கியமான சாதனம் அப்படின்னு இதுல அர்த்தம் பண்ணலாம். சித்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மோட்சம் அப்படின்னு பேர். சித்தி அப்படின்னுட்டாலே அதுக்கு மோட்சம் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு விபக்தியில அப்படி ஒவ்வொரு பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தீயா விபக்தி, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி அப்படின்னு 7 விபக்தி பேர். அப்ப அந்த ஒவ்வொரு ராம சப்தம் எடுத்துனா ராமஹா ராமோ அப்படின்னு அந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு விபக்தியில வரைச்சு அதுக்கு அர்த்தங்கள்லாம் மாறும். பிரதமா விபக்தியில இருக்கக்கூடிய அர்த்தம் துவிதீயா விபக்தியில வராது. அப்ப துவிதீயா விபக்தியில இருக்க என்ன அர்த்தமோ அதுக்கு அந்த திருத்தீயா விபக்தியில அதனுடைய அர்த்தம், அந்த பதத்தினுடைய அர்த்தம் மாறும். பதம் என்னமோ ஒண்ணுதான் ராமன் அப்படின்னு இருந்தா பிரதம விபக்தியில அதோட அர்த்தம் மாறும், துவிதீய விபக்தியில அதனுடைய அர்த்தம் மாறும். இப்படி வரைச்சே சப்தமி விபக்தியில அதனுடைய அர்த்தம் மாறும். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா சித்தேஹே அப்படிங்கிற ஒரு அத்யுதமான ஒரு பதத்தை போடுறார். இப்ப நம்ம 6வது விபக்தியை எடுத்து பேசினோம்னா சித்தேஹே மோக்ஷஸ்ய அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன ஒரு அர்த்தம் அதுக்கு கிடைக்கும். சம்ஸ்கிருதம் படிச்சவங்க நல்லா தெரியும். சித்தேஹே மோக்ஷஸ்ய அப்படின்னு சித்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கும். இதே இந்த சித்திய 5வது விபக்தி அதாவது பஞ்சமி விபக்தியில வச்சு பேசினா சித்தேஹே மோக்ஷாத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். என்னன்னா மோக்ஷத்தை விட பக்தி தான் பெருசு. யாரு கபில வாசுதேவர் எடுத்து பேசுறார், அந்த விபக்தி விசேஷத்துல அந்த பதத்துடைய அர்த்தம் அப்படியே மாறும். சித்தேஹே மோக்ஷஸ்ய அப்படிங்கிற பதம் எடுத்தினாலும் அர்த்தம் ஒன்றுதான் கிடைக்கும். ஆனா அதே அந்த பதத்தை பஞ்சவிபக்தியில வச்சு நம்ம பேசினா சித்தேஹே மோக்ஷாத்து அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா மோக்ஷத்தை விட பக்தி தான் பெருசு. அதனால்தானே பாகவதம் எடுத்து பார்த்தா தர்ம புரோஜித கைதவோத்தரா அந்த பிராங்கிற பதம் அப்படி மோக்ஷமோட வேண்டாங்களா பாகவதா. அந்த பிரா அப்படின்னா அது மோக்ஷ இச்சை கூட கிடையாது. அப்படி கைதவமே இல்லாத சுத்த ஒரு பிரேம பக்திய அப்படி எடுத்து பேசுறதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் மகன் எடுத்து போன வாட்டியே நம்ம பார்த்தோம். மோட்சம் கொடுன்னா கூட அந்த பாகவதோத்தவர்கள் அதுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஏன்னா சாதுக்கள் சங்கத்துல சேர்ந்துட்டு அங்கதானே பக்திங்கிறது கிடைக்கும். நாகம் வசாமி வைகுண்டே நான் யோகி ஹிருதயரோன்னு பக்துவான் வைகுண்டத்துல இல்லை. எங்க சாதுக்கள் இருக்காளோ, எங்க சாதுக்கள் கீர்த்தனம் பண்றாளோ, எங்க சாதுக்கள் ஒரு சங்கமம் இருக்கோ அங்க பகவான் ஜல்லுன்னு கீழே இறங்கி வரான் இல்லையா. ஏன்னா அந்த பக்திங்கிறது பக்திகு முகுகு பிரபவதாம் துவஸ்துதின பாடம். என்ன சாதுக்கள் சங்கத்துல நீ கொண்டு போய் விட்டுடு. ஏன்னா அங்கதான் பக்திங்கிறது முகுகு பிரவகதாம். அடிக்கடி ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணாம இல்லை. எங்க அந்த சாதுக்களோட சங்கத்துல அப்படி அப்படி பிரவாகம் மாதிரி பக்தி அப்படி நாளொரு மீனிங் பொழுதொரு வண்ணமா அப்படி விடவிடாம அப்படி தைலதார மாதிரி ஒழுகிண்டு வருதே அந்த சாதுக்கள் சங்கத்துல என்னை கொண்டு போய் நீ சேர்த்து. நீ சாயுஜ்யம் கொடுக்கறியா எனக்கு வேண்டாம், சாமீப்பியம் கொடுக்கறியா எனக்கு வேண்டாம், சாரூப்பியம் கொடுக்கறியா எனக்கு வேண்டாம், மோட்சமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். காரணம் அங்கெல்லாம் பக்தி பக்திங்கிறது தானே அவசியம். துர்வசுவாமி அப்போ சித்தேஹே மோக்ஷாத்து அப்படிங்கிற அந்த விபக்தியை வச்சு பேசறச்சு மோட்சத்தை விட பக்தி தான் பெருசு அப்படின்னு அழகா எடுத்து பேசுறார் கபில வாசுதேவர். எது வரைக்கும் இந்த ஜீவன் அப்படி நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு சுகம், நித்தியமா எந்த விதமான கலப்புமே இல்லாம பரிசுத்தமா இருக்காங்க இல்லையா, அப்படி நித்தியமா சுத்தமா பரமானந்தமா இருக்கக்கூடியதான அத்விதீயமா இருக்கக்கூடியதான அவ்வியமா இருக்கக்கூடியதான இந்த ஒரு பரபிரம்ம ஸ்வரூபத்தை அகம் பிரம்மாஸ்மி
அப்படிங்கிற அந்த ஒரு அபேத பாவனை இல்லாம, பேத பாவனை இல்லாம அபேத பாவனையோட எப்ப இந்த ஒரு ஜீவன் சாட்சாத்காரம் பண்ணலையோ ரொம்ப சிரத்திக்கும். அந்த ஜீவன் பரபிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி எந்த ஒரு அந்த ஒரு சத்துவம் சாந்திரானந்தா அபோதாத்மகன்னு குருபவன பராதீசனா மாருதபராகாரனா அந்த பிரபு குருவாயூரப்பனா குருவாயூர் இருக்கா இல்லையா, அந்த பிரபுவ எந்த ஒரு ஜீவன் எத்தனை நாள் இந்த பூமியில ஜீவிச்சிருக்கானோ அத்தனை நாள் வரைக்கும் அவன் சாட்சாத்காரம் பண்ணலையோ அது வரைக்கும் அந்த ஜீவனுக்கு ஒரு சுகங்கிறதே கிடையாது. எப்போ ஆத்மா வேற சரீரம் வேற அந்தர்யாமியா பிரபு உள்ள இருந்து எல்லா காரியங்களும் நடத்துறானையோ அந்த பிரவிஷ்யா மம வாசை விமா பிரசுத்தான்னு நான் பேசல பிரபு உள்ளே இருந்து நீ பேச வைக்கிற, நான் பேசல நீ பேச வைக்கிற, நீ பேச வைக்கிறேன்னு எந்த பிரபு உள்ள அனவரதமும் ஜாகிரத சொப்ன சுருப்தியாதிஷுன்னு எல்லா அவஸ்தையிலையும் எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் அந்தர்யாமியா பிரபு உள்ள இருக்கானே அந்த பிரபுவ சாட்சாத்காரம். பாக்கி எல்லாம் அனித்தியம், டிரான்சியன்ட் இல்லையே. இன்னைக்கு இருக்கிற வஸ்து நாளைக்கு இல்லையே. இந்த க்ஷணம் இருக்கிறது நாளைக்கு அழிக்கூடிய இந்த சரீரம் இன்னைக்கு இருக்க. இன்னைக்கு பட்டு மெத்தையில தூங்குறோம், அழகான பட்டு கம்பளம் பஞ்சு மெத்த அப்படி நிறைய புஷ்பங்கள்லாம் போட்டு அலங்கரிச்ச மெத்தையில இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்பான் என்ன நிச்சயம்? நாளைக்கே அழகானந்த அந்த நாளைக்கே அவன் சரீரம் அப்படி ஸ்மசானத்துக்கு போகுமே. சீரியதே அனேன இது சரீரா, நித்தியம் இல்லையே, சாஸ்வதம் இல்லையே. அப்ப நித்தியமா பரமசுத்தமா பரமானந்தமா அத்விதீயமா அவ்யயமா இருக்கே ஒரே ஒரு ஸ்வரூபம். என்னன்னா அது ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம். அகம் பிரம்மாஸ்மி, நான் வேற இல்ல, ஆத்மா வேற இல்ல, அவனேதான் நான், நானேதான் அவன் அப்படிங்கிற ஒரு பாவம் வேணும். வேத பாவனை இல்லாம அபேத பாவத்தோட எந்த ஒரு ஜீவன் அந்த ஒரு பரபிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணலையோ அது வரைக்கும் துக்கம் அப்படிங்கிறது தீரவே தீரா. சுகாய கர்மாணி கரோதி லோகா ந சுகம் அந்நியது உபாரமம். பாகவதற்கு பேசுறது இதை விட யார் பேசணும்? சுகம் 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 சுகம்னு எந்த சுகத்தை தேடி அலையறமோ அது சுகம் இல்லையே. துக்க நிவர்த்தித்வே சுகஸ்ய பிராந்தி. துக்கம்ங்கிறது நிவர்த்தி ஆச்சுன்னா அப்படி சுகம் இருக்கிற மாதிரி ஒரு பிராந்தி தானே ஒழி ஆட்சிங்கிற எடுத்து பேசுறார். வாஸ்தவமா சுகம் இல்லையே. சுகம் வேற, ஆனந்தம் வேற. அப்போ எப்ப இந்த ஒரு பிரம்மத்தை உள்ள இருக்கிற அதே பிரம்மம் வெளியில இருக்கிற அதே பிரம்மம் உள்ள இருக்குன்னு தத்துவம் அசி அப்படிங்கிற பாவத்தோட அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த ஒரு பரம்பொருள் அவ்வியமான ஒரு வஸ்துவ சாஸ்வதமான வஸ்துவ கிருஷ்ணபதாம்போஜமேவ நித்தியமேவ விஜானதாம். எதுதான் நித்தியம்னா சாட்சாத் அதி மங்களமா இருக்கே, அதி கோமளமா இருக்கே, அதி மஞ்சுளமா இருக்கே குருவாயூருடைய அந்த சரணம். கோமள சரணம், மஞ்சுள சரணம், மங்கள சரணம், அந்த சரணம் தானே சாஸ்வதம். அந்த சரணத்தை மனசுல அனவரதமும் எந்த விதமான சிந்தனையும் இல்லாம ஜாகிரத அவஸ்தை ஆகட்டும், சொப்னாவஸ்தை ஆகட்டும், சுஷுப்தி அவஸ்தை ஆகட்டும், எப்பவுமே அனவரதமும் சாஸ்வதம் நித்தியமும் யார் அதே நினைப்போட இருக்கானோ அவன் தான் இந்த துன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு அவஸ்தையில. எப்ப அந்த ஒரு பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணலையோ அது வரைக்கும் இந்த ஜீவன் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். இந்த துக்கம்ங்கிறது அவனை விட்டு தீரவே தீரா. கிருஷ்ணபதாம்போஜமேவ நித்தியமேவ விஜானதான். அப்ப துக்கத்திலேருந்து எப்படா நிவர்த்தின்னா மேல சொன்னப்பதான். அப்ப துக்க நிவர்த்தி எப்பன்னா அந்த பிரம்மம் இருக்கே அத்தியுதமா சாந்திரானந்தன் குருபவன புராதீசனா உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய ஒரு சரணத்தை அனவரதமும் மனசுறாங்க. அது பண்ணாத பரியந்தம் துக்கம் அப்படிங்கிறது தீவிரம். ஏன்னா மனையேவகி காரணம் பந்த மோக்ஷயோகோ எடுத்து பேசுறார். பஞ்சம ஸ்கந்தத்துல பரத யோகீஸ்வரர் ரகுகணனுக்கு அத்வைத் பண்றார், உபதேசம் பண்றார். ஏன் மனசு அங்க இங்க அதே குணாதீதமா இருக்கிற மனசு இந்த மனசை பத்தி விசாரம் பண்ணுங்கிறார். விசாரம் பண்றதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா நீ மறுபடியும் இந்த துக்க சாகரத்தில் உழுந்து மாட்டிக்கலாம். ரகுகணனுக்கு பண்றார் பரதயோகீஸ்வரர் பஞ்சம ஸ்கந்தத்தில். அப்ப இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது போனோம்னா நீ மனசுல அந்த ஒரு பிரம்மத்தை சாட்சாத்காரம்.
அது பண்ணாத பரியந்தம் உன்னை மந்தத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா லேசம் நாளிலிருந்து வெளியில வர முடியாது. அப்ப துக்கத்துக்கு எப்படா நிவர்த்தி, இந்த சம்சாரத்திலிருந்து எப்படா மோச்சனம், இந்த சம்சார பந்தத்திலிருந்து எப்படா நீ நிர்முக்தனா ஆவேன்னா அந்த ஒரு சாட்சா்காரம், அந்த பகவானுடைய அத்யுதமான சரணம், கோமளமான சரணம், மங்கள சரணம், அவ்வியமான ஒரு ஸ்வரூபம், நிரந்தரமான ஒரு ஸ்வரூபம், சத்தியமான ஒரு ஸ்வரூபம், சாஸ்வதமான ஒரு ஸ்வரூபம் அந்த மனசுல எப்பவுமே இருக்கு. மனசுங்கிறது பழக்கத்துக்கு தான் அடிப்படை. மெல்ல 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 அந்த மனச உன் வசத்துக்கு கொண்டு வந்து இவன் வேற இல்ல, அவன் வேற இல்ல, ஆத்மா வேற, சரீரம் வேறங்கிற அந்த ஒரு பாவத்தில் எல்லா இடத்திலும் சர்வமா பிரபு இருக்கான் அப்படிங்கிற அவேத பாவத்தோட அந்த பிரபுவை நீ சாட்சாத்காரம். இந்த சம்சார பந்தம்ங்கிறது போனோம்னா அது அவசியம். அது எப்போ சித்திக்கும்? ஞானம் வேணும். ஞானம் இல்லாம இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சித்திக்கவே சித்திக்காது. அந்த பந்தத்திலேருந்து அப்படி மோட்சம், அந்த மோட்சம் கிடைக்கணும்னா ஞானம் இல்லாம மோட்சம் அப்படிங்கிறது சிந்திக்க கூட முடியாது. வித்தவுட் ஞானம் மோட்சம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஞானம்ங்கிறது இல்லாம மோட்சம் கிடைக்கும். அதனால்தானே தேவஹூதிக்கு கபில வாசுதேவர் அவதார், கபில வாசுதேவனா பிரபு அவதார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ போய் சத்சங்கத்துல உன்னை சேர்த்துக்கோ, தத்வாரா பக்தியை வளர்த்திக்கோ, ஞானத்தையும் வைராகியத்தையும் வளர்த்திண்டு கடைசியில் நீ என்ன வந்து சேரு அப்படின்னு பிரபுவே உபதேசம் பண்றாங்க. அதேதேனே பார்க்கிறோம். விதுர சுவாமிக்கு பிரபு கேட்கிறார், ஏன் பிரபுவா அப்படி அவனுக்கு ஞானத்தை கொடுக்காம, ஏன்னா பகவான் நினைச்சானா விதுரன் தட்சணம் அப்படி கொடுத்துருக்க முடியும், மோட்சம் கொடுக்கல. நீ போய் மைத்ரேயர் ஆசிரியிச்சு குரு மூலமா ஒரு ஞானத்தை அடைஞ்சி தத்வாரா நீ என்ன வந்து சேரு. அப்ப ஞானம் இல்லாம மோட்சங்கிறது கிடையவே கிடையாது, சர்வ நிச்சயம். அந்த ஞானம்ங்கிறது எப்படி வரும்னா பக்தி தான் அதுக்கு ஒரே காரணம், அதுக்கு அதிஷ்டானம். அந்த ஞானம்ங்கிறது வரணும்னா ஒன்லி த்ரூ பக்தி. ஞானம்ங்கிறது பக்தி இல்லாம ஞானம் அப்படிங்கிறது நீங்க தலைகீழ நின்னாலும் சாத்தியமே இல்லை. பக்தி இல்லாம ஞானம்ங்கிறது வரவே வராது. பக்தி வந்து தத்வாரா ஞானம் வந்து தத்வாரா வைராக்கியம் வந்தாதான் எது நல்லது எது கெட்டது, நம்ம போறது நல்ல வழியா தீர்த்த வழியா, இதெல்லாம் துச்ச சுகமாச்சே, சொல்ல சுகம் மகத் துக்கம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வரணும்னா எடுத்தோடனே வராது. அப்படிதானே நம்ம தான் பார்க்கணும், புராணங்களா எடுத்து பேச. அப்ப பக்தி வழியா, பக்தி உள்ள ஊர 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 ரஜஸ்தமோ பாவா காமலோபாதயஸ்யே தேஷாம் சத்வே பிரசீததி. அந்த நிர்மலமான மனசுல, நிர்மலமான அந்த கரணத்துல, நிர்மலமான அந்த சித்தத்துல அப்படி பகவான் வந்து ஜல்லுன்னு உள்ள உட்காந்து. காமம் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, லோகம் இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, மாத்சரியம் இருக்கக்கூடாது. அந்த நிர்மலமான ஹிருதயம் ஸ்பட்டிகமான ஒரு ஸ்பட்டிகமாக இருக்கே, வேறுபட்ட ஹிருதயத்துலதான் அந்த பக்திங்கிறது ஸ்புரிக்கும். அந்த பக்திங்கிற ஹிருதயத்துல ஸ்புரிக்க 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 பகவான் ஜல்லுன்னு ஓடி வந்து அந்த ஹிருதயத்துல உட்காந்து இதுநோதி சுகுருத்சதா அப்படி உரசி களையறானாம் பிரபு. பாகவதம் பேச இதுநோதி அப்படின்னா பிரபு உள்ளுக்குள்ள உட்காந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுக்குள்ள அந்த வாசனை இருக்கே, அந்த வாசனையெல்லாம் எடுத்து பிரபு தேய்ச்சி 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 ஒரு சுத்த ஸ்பட்டிகமா அழகான ஒரு தாமரையா கொண்டு போய் உங்களை மாற்றி பகவத் சரணத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்ப ஞானம்ங்கிறது எப்ப வரும்? மனசு முழுச கல்மஷமா இருந்தா எங்க வரும்? எப்ப வர? அப்ப பக்தி இல்லாம ஞானம் அப்படிங்கிறது எந்த காலத்தில் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, ஞானம் வேணும்னா அதுக்கு பக்திங்கிறது அவசியம். அப்ப பக்திக்கு ஞானம்தான், அப்படி பக்தி தான் ஞானத்துக்கு ஒரு மூல மந்திரமாவே இருக்குன்னு சொல்றேன் சார். பக்திக்கு எதிரா மூல மந்திரம்னா ஞானத்துக்கு எதிரா மூல மந்திரம்னு பார்த்தா பக்தி தான். அழகா ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தமே அத்தியுதமா இருக்கு. அது அப்படி ஒரு ஆசிரியமா இருக்கு, ஹிருதயமா இருக்கு. அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்கந்தம். அப்ப பாகவதம் சொல்றது
அந்த 14வது அத்தியாயம் பிரம்ம அப்படி அது பக்தியினுடைய வசத்தை எடுத்து பேசுறது. ஸ்ரேயா ஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ. பிரம்மஸ்துதியில பாகவதம் தசமஸ்கந்தம் 14வது அத்தியாயம் பிரம்மஸ்துதி. பிரம்மா யாரு? சாதாரண இல்ல, பிரபு பிரம்மதேவன், சாட்சா சிருஷ்டிகர்த்தா, லோககர்த்தா. பக்தியுடைய ஒரு சாநித்தியத்தை, பக்தியுடைய ஒரு உன்னதத்தை எடுத்து பேசுறார் பிரம்மஸ்துதி. ஸ்ரேயா ஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ க்லேஷ்யந்தி யே கேவல போதலப்தயே தேகாமசௌ க்லேஷலயே வசிஷ்யதே நான்யத்யதா ஸ்தூல துஷாவகாதி. அத்யுதமான ஸ்லோகம். பாகவதம் தசமஸ்கந்தம் பிரம்மஸ்துதி. ஸ்ரேயா ஸ்ருதிம் பக்திம் உதஸ்யதே விபோ க்லிஷ்யந்தி யே கேவல போதலப்தயே தேஷாமசௌ க்லேஷலயே வசிஷ்யதே நான்யத்யதா ஸ்தூல துஷாவகாதி. ஸ்பஷ்டமா எடுத்து பேசுறது பாகவத் பக்தி. யாரு? பிரம்மவாயு. மோட்சத்தை பெருக்கக்கூடியதான உன்னுடைய ஒரு பக்தி. பக்தி வேணும், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னு ஜனங்கள் என்னத்தையோ பிடிச்சுட்டு இருக்காரு. யாரு? பிரம்மாவை பார்த்து, பிரம்மா பிரபுவை பார்த்து பேசுறாரு. ஜனங்க மோட்சம் 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 வேணும், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு அதை கொடுக்கக்கூடிய சர்வதாயகனா அப்படி நீ இருக்கியே பிரபு, உன்னை விட்டுட்டு உண்மையில உன்னுடைய ஒரு சரணத்துல அனவரத்தமும் அப்படி பக்தி பண்றதை விட்டுட்டு பிரபு ஞானத்தை மாத்திரம் அடையணும் அடையணும் அடையணும்னு இப்படி ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. உன் சரணத்துல பக்தி பண்ணினா போருமே, சாதாரணமா ஞானம்ங்கிறது அனாயாசேன அஸ்தாமலகம் மாறி அப்படி தானா எந்த விதமான பிரயத்னமும் இல்லாம சர்வ சுலபமா அனாயாசேன ஸ்ரேயா ஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ. பக்தி வேணும், பக்தி வேணும், பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டும். உண்மையில பக்தி பண்றதை விட்டுட்டு பிரபோ ஞானத்தை ஆசிரியச்சிருக்கார்களே, என்ன ஒரு அபாக்கியவான்கள். அனவரதமும் உன்னை பக்தி பண்ணினா போருமே, ஜனங்கள் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு கஷ்டப்படுறாளே. இது எப்படி இருக்கு தெரியுமோ? அரிசி வேணும் அரிசி வேணும்னு ஆசைப்பட்டு அந்த நெற்பதர் இருக்க துஷம் உமி, உமிய குத்தினா எங்கேயாவது அரிசி கிடைக்குமோ? அரிசி வேணும்னு ஆசைப்பட்டா நெல்ல குத்தினாதானே அரிசிங்கிறது கிடைக்கும். துஷாவகாதி. நாம் துஷம்னா உமி, ஹஸ்க். அப்ப நெற்பதர குத்தரவா எப்படியோ நெற்பதரை நீங்க என்னதான் குத்துங்கோ, அரிசியே இல்ல வெறும் உமி. அதை என்ன உலக்கையில போட்டு 4 பேர் 5 பேர் சேர்ந்து குத்து 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 குத்துன்னு குத்தினாலும் அதுல இருந்து அரிசியை வெளியில எடுக்க முடியுமா? இல்லையே. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லையே, அரிசிங்கிற தனியா வேற ஆயிடுச்சு. அப்ப எப்படி நெற்பதர மாத்திரம் குத்தின்னு இருக்கிறவா எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்காம எப்படி ஸ்ரமயேவகி கேவலம்னு கஷ்டமாத்திரம் மிஞ்சும். என்ன வெறும் சரீர ஆயாசம் தானே. காத்தாலேந்து சாயந்தரம் வரைக்கும் குத்தினாலும் வெறும் நெல்ல குத்திண்டே பதற குத்திண்டே இருக்க வேண்டியதான். அதுல இருந்து அரிசிங்கிறது வரா. அது போல ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு பாக்கி என்னமோ மார்க்கங்கள் ஆசிரியர்காலே லெவல்லேசும் உன் மேல பக்தி பண்ணினா போறாது. அப்போ உன் மேல பக்தி பண்றதை விட்டுட்டு பாக்கி என்னென்னமோ மார்க்கங்கள் ஆசிரியச்சிருக்காளே, அவளுக்கு என்ன கிடைக்க போறது? வெறும் கஷ்டம் தான் இருந்துச்சு. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? யாரு? பிரபு பிரம்மா எடுத்து பேசுற. கஷ்டத்தை தவிர சிரமேவகி கேவலம்னு வெறும் சிரமம் தானே அவளுக்கு பாக்கி இருக்கு. என்ன பரிசிரமம் மட்டும் என்ன பிரயோஜனம்? பக்தி இல்லாம எங்க இருந்ததா பிரபு ஞானம்? உன்னுடைய ஒரு பக்தி ஆசிரிச்சுட்டா பொறுமே ஞானம்ங்கிறது அனாயாசேன வருது. வேற எதுக்குமே வேண்டாம், வேற எந்த பிரயத்னமும் வேண்டாம். அவ கஷ்டத்தை தவிர பாக்கி வேற ஒன்னும் அவளுக்கு நெஞ்சில இல்லையா? அந்நியத்து வேற ஒன்னும் இல்லைங்கிறான் பிரம்மதேவன். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு, அழகா சொல்லும். எந்த ஒரு அவசரத்துல அப்படி பிரம்மஸ்துதி இப்படி பண்றார்.
தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். பக்தியினுடைய மேன்மை எடுத்து பேச கோபர்கள் என்ன பண்ணினா பகவான் கிட்ட ஒன்னும் பண்ணது. அனவரதமும் பகவான் மேல ஒரு பக்தி பண்ணினா அவளுக்கு ஒரு ஒஸ்தியான ஒரு அவஸ்தையை கொடுத்தாங்க கோபஸ்திரிகள். அனவரதமும் அப்படி பகவத் சிந்தனை தவிர ஒன்னும் கிடையாது. தூங்கினா கிருஷ்ணன், ஓடினா கிருஷ்ணன், நடந்தா கிருஷ்ணன், உட்கார்ந்தா கிருஷ்ணன், சாப்பிட்டா கிருஷ்ணன், கிருஷ்ண ஸ்வரூபத்தை தவிர வாழ்க்கை வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால்தானே பீஷ்மஸ்துதியில கடைசியில பீஷ்மர் அப்பேற்பட்டவர் கோபிகளை ஸ்மரிக்கிறார் இல்லையா? எனக்கு இன்னொரு ஜென்மான்னு இருந்ததுன்னா அடுத்த ஜென்மால நான் ஒரு கோபியா இருக்கேன். ஏன்னா நான் பண்ணின ஒரு பக்தி போரல பிரபு. என்ன ஒரு பாக்கியம் பண்ணிக்கணும் இந்த கோபஸ்திரிகள். நான் பண்ணின பக்தி போரலை எனக்கு தோன்றது மறுபடியும் எனக்கு ஒரு ஜென்மால இருந்ததுன்னா அடுத்த ஜென்மால நான் ஒரு கோபஸ்திரியா ஆசைப்படுறார். பேர்பட்ட பக்தி பண்ணினவர்கள் இல்லையா அந்த கோபர்கள். என்ன ஒரு பாக்கியம். அப்படி எவ்வளவு பிராயம் கிருஷ்ண பரமாத்மா பிரபு. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு அப்படி காராகிரகத்துல பறக்கச்சே அற்புதமா பிறந்து அற்புதமான லீலைகளாம் பண்ணினான் பிரபு. அப்படி வளர்ந்துட்டு வரான். அவருடைய கௌமார பிராயம் ஆச்சு பிரபு. சாதவன் யாதவ குலத்துல ஜெனிச்சதுனால என்ன பண்ணணும்னா கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்க்கணும். அப்படி நந்தகோபர் கூப்பிட்டு சொல்றார், கிருஷ்ணா கண்ணுக்குட்டிலாம் நந்தகோபர் கிட்ட நிறைய பசு இருந்தது, ஏகப்பட்டது இருந்தது நந்தகோபர். பசுனாலே கண்ணுக்குட்டிலாம் நிறைய இருக்கும் இல்லையா? அப்ப கண்ணா அழகா அந்த கண்ணுக்குட்டிலாம் இருக்கு, மாடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ போய் கொஞ்சம் மேய்ச்சிட்டு வாங்க அப்படின்னு அழகா நந்தகோபர் அப்படி பகவான் கிட்ட ஒரு விஜாபனம் பண்றார். பகவான் சர்வ சந்தோஷமா அதை ஏற்றுக்க. அப்ப கண்ணுக்குட்டிக்கு மாடு சகிதமா பகவான் எப்பவுமே தனியா போகமாட்டான். பகவான் போனான்னா கூட அப்படி ஒரு 10-20 பேர் போவான். அப்ப நீ கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சுட்டு இனிமேல காத்தால கண்ணுக்குட்டி எல்லாம் எடுத்துட்டு மாடையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லா மேய்ச்சுட்டு அதுக்கு புல்லு எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் சாயந்தரம் அழகா கொண்டு வந்து அதை அந்த நடையில நீ கட்டணும் அப்படின்னு நந்தகோபர் அப்படி பகவானுக்கு ஒரு ஆக்கிய கொடுக்கிறார். சோ பிரபு என்ன பண்ணுவான், டெய்லி காத்தால எழுந்துள்ளோடனே கிருதகிருத்தியங்கள்லாம் முடிச்சுட்டு காத்தால எல்லா கோபர்களோடும் கோபிகளோடும் சேர்ந்து அப்படி அழகா புறத்துருவான் பிரபு. காட்டுக்குள்ள போவான். அந்த காலத்துல அப்படிதான் அழகா காட்டுக்குள்ள போய் பசுக்களோட போவான். எல்லாம் அப்படி பசு எல்லாம் மேய விட்டுட்டு அப்புறம் சாயந்தரமானா திரும்பி எதா இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். இப்படி பசுக்கள் எல்லாம் மேயிற டயத்துல பாடுறது, ஆடுறது, அப்படி ஓடுறது, ஏன்னா சும்மா அப்படியே பசு பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கும். எல்லாம் பகவான்ல இருந்து எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் இல்லையா? அப்ப சும்மா உட்காண்டா போர் அடிக்குமே. அப்ப என்ன பண்ணுவான் பிரபு, அவளோட சேர்ந்து ஓடுறது, ஆடுறது, பாடுறது, பச்சை குதிரை தாண்டறது, சாப்பிடுறது, குடிக்கிறது, அப்படியே விளையாண்டுருப்பான். நடுநடுல அவளுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆபத்தெல்லாம் வரும், பிரச்சனை எல்லாம் வரும். அதுல இருந்து பிரபு எல்லாத்தையும் அப்படி காப்பாற்றுவான். திடீர்னு எங்கேயாவது கண்ணுக்குட்டி அந்த பக்கம் போயிடும், திடீர்னு ஏதாவது நாயகி வரும். அப்படி அந்த கோபர்களையும் அந்த கண்ணுக்குட்டியும் அப்படி பகவான் காப்பாத்திட்டு காத்தாலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி பரமானந்தமா விளையாடிட்டு அப்படி சாயந்தரம் ஆச்சுன்னா கொண்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியும் மாட்டுக்குட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் கட்டிடுவார். இப்படியே அப்படி பண்ணிட்டு வரான் பிரபு. இது அப்படியே நந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. சரி இனிமேல கொஞ்ச தூரம் தள்ளி போலாமே அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்றார். அப்படி பிரபு அப்படி பிருந்தாவனத்துக்கு வராது கோகுலத்துல இருந்து. அப்படி பிருந்தாவனத்துல என்ன ஆச்சுன்னா அகாசுரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இந்த அகாசுரன் யாருன்னா பூத்தனையோட தம்பி. பூத்தனைக்கும் பகாசுரன் ஒருத்தர் தான், அவளோட தம்பி இந்த அகாசுரன். அவன் என்ன பண்ணுவான், ஒரு பாம்பு ஸ்வரூபமா வந்து பாம்பு உருவத்தை எடுத்துட்டு அப்படி பகவானை சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். பகவானுடைய ஒரு பராக்கிரமம், பகவானுடைய ஒரு வைபவத்தினால பகவான் அந்த அகாசுரனை வதம் பண்ணி கண்ணுக்குட்டியும் கோபர்கள் எல்லாம் காப்பாற்றுறான். இது வழியில ஒரு லீல அது வருது. அப்ப அகாசுரன் அப்படி பிருந்தாவனத்துல பிரபு கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிட்டு வர சமயம் அகாசுரன் தேர்ந்து இந்த கோபர்களையும் அந்த வத்சர்களையும் எல்லாத்தையும் அப்படி ரட்சணை பண்ணிட்டு வரான். இதே சஞ்சாரம் பண்ணிட்டு வரான் பிரபு பிருந்தாவனத்துல. ஒரு மத்தியான வேலை ஆயிடுத்து, அகாசுரவதம் ஆயிடுத்து. நல்ல உச்சி வெயில் மண்டையை புழக்கிறது, மத்தியான வேலை. எல்லாரும் ஆடு மேய்ச்சி எல்லாரும் ஒரே க்ஷீணம். சில பேருக்கு சாப்பிடணும்னு சொல்றது, சில பேருக்கு பசிக்கிறது, சில பேருக்கு தண்ணி குடிச்சா தேவையில்லை,
அப்படின்னு தோன்றதே, வெயில் வேற அப்படி பொசுக்கி தள்ளுறதே, எல்லாரும் ஒரே களைச்சு உட்காந்து இருக்காங்க, நல்ல பசி வேற. அப்படியே நடந்து நடந்து வந்தா அழகான ஒரு சரோவரம், பார்க்கவே அது ரம்யமா இருக்கு. அது இந்த இப்ப நான் சொல்ற சீன் அப்படியே நீங்க அப்படியே மனசுல இன்பை பண்ணிக்கணும், அப்பதான் அனுபவிக்கணும். அப்படி பகவான் வரான், கோபர்களை மேய்க்கிறான், அகாசுரனை வதம் பண்றான் அப்படின்னா அந்த ஒரு கல்பனை உங்க மனசுல அப்படியே இருந்தா அப்படியே அதி ரம்யமா நீங்க ரசிக்கலாம். அப்ப மத்தியான வேலை, அந்த மதியம் களைப்பு, மாடெல்லாம் மேய்ச்சு, ஏன்னா பகவான் வேற லீல வேற பண்ணிருக்கான் இல்லையா. அப்போ ஒரே களைப்பா இருக்கான். மத்தியான சமயம் பசி தாங்கல. அழகான ஒரு குளம் அங்கங்க சுத்தி இந்த மாதிரி அழகான ஒரு ரம்யமான ஒரு சரோவரத்துக்கிட்ட வரார். அந்த ஒரு மேடு, அந்த குளத்து மேடு, அந்த ஒரு மணல் மேடு அங்க இருக்கு. ரெண்டு பக்கத்திலையும் அழகான மரம், செடி, கொடி, அங்கங்க பறவைகள், பட்சிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அதிரம்யமா இருக்கு. அப்படி அழகா வெயிலே இல்லை. குளத்துக்கு பக்கத்துல சுத்தி வர நல்ல மரங்கள், அழகான நிழலா இருக்கு. அதிரமணீயமா இருக்கான் அந்த சரோவர். அப்ப கிருஷ்ணன் அந்த கோபஸ்திரிகள் எல்லாம், அந்த கோபர்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆத்துல இருந்து அம்மா அப்பா எல்லாம் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கா இல்லையா, அவாவா சாப்பாடை எல்லாம் அவாவா எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் இங்கேயே சாப்பிடலாம். நம்ம எல்லாருக்கும் மாடு கண்டெல்லாம் மேய்ச்சி டயர்டா இருக்கும், எல்லாருக்கும் பசி சமயம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு சாப்பாடு இந்த மணல் திட்டல தான் அப்படின்னு தீர்மானம் பண்றான். நம்ம எல்லாரும் இங்க சாப்பிடுவோம். நான் கண்ணுக்குட்டி எல்லாம் அவுத்து விட்டுறேன், கன்னிக்குட்டி எல்லாம் அந்த குளத்துல போய் தண்ணியிலாம் குடிச்சுட்டு சௌக்கியமா இருக்கட்டும். ஏன்னா கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டானா அப்புறம் யாரும் எதுவும் ஒன்றும் பேச மாட்டோம். நம்ம எல்லாம் சாப்பிடுவோம், கண்ணுக்குட்டியோ மாடோ போய் புல்லு திங்கட்டும், ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. கண்ணன் சொல்லாச்சுன்னா எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ஏன்னா கண்ணன் காரணம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சரி கண்ணா நீ சொன்னேன்னா சௌக்கியம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா கண்ணனுடைய வாக்குக்கு ஒத்துக்கிறார். அப்ப எல்லாம் அம்மா அழகா யசோதையில இருந்து அந்த யாதவர்களுடைய அந்தந்த குழந்தைகளுடைய அம்மா எல்லாம் அழகா கட்டு சாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சும்மா போக முடியாது, காடு இல்லையா. அந்த கட்டு சாத்த கூடைய அவுத்து அந்தந்த குழந்தை அந்த மணல் திட்டு அழகா உட்காந்துக்கிறா. எல்லாரும் வரிசையா உட்காந்துப்பா. இதெல்லாம் பாகவதம் அழகா வர்ணிக்குது. அழகா அப்படி எல்லாரும் ரவுண்டா உட்காந்துப்பா. கண்ணன் அப்படி அழகா ஜல்லு நடுவில் உட்காந்துப்பான். ஏன்னா கண்ணன் அப்படி யாரு எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் கண்ணன் எல்லாருக்கும் தெரியும். அந்த அழகான மனத்துக்குள்ள எல்லாரும் அப்படி சுத்த ரவுண்டா உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆரம்பிக்கிறா. அழகா சொல்றா, சர்வதோ அக்ஷி சிரோமுகா பாகவத். அப்படி கண்ணன் ஒருத்தர் பார்த்தா எல்லாராலையும் பார்க்க முடியும். எல்லாருக்கும் அப்படி கண்ணனுடைய தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைங்கிறதுனால அப்படி எல்லாருக்கும் தன்னுடைய தரிசனம் கிடைக்கும்படியா சர்வதா அக்ஷி சிரோமுகான்னு அப்படி பகவான் நடுவுல வந்து உட்கார்ந்தார். ஏன்னா அப்படி பகவான் உட்கார்ந்துக்கிற அழகு எப்படி இருக்கான், எல்லாரும் அப்படி எல்லாரும் எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் கண்ணனை அனுபவிக்க முடியும். அப்படி எல்லாருக்கும் நான் பார்க்கலையே நீ பார்க்கலையா, அப்படி ஒரு பிரேம பகவான் மேல அப்படி ஒரு பக்தி இருந்தது அவளுக்கு. பகவான் ஒரு க்ஷணம் கூட பார்க்காம அவளால இருக்க முடியாது. ஏதோ சாப்பிடாதே சாப்பிட அப்படி இல்லை. அப்படி எல்லாருக்கும் அப்படி சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி அப்படி பகவான் நாலா பக்கமும் எல்லாருக்கும் தன்னுடைய ஒரு தரிசனம் தெரிய மாதிரி உட்காந்துக்கிறான். கிருஷ்ணன் நடுவில் உட்காந்து பாக்கி எல்லாம் அப்படி வட்ட வட்டமா அவன் சுற்றி உட்கார்ந்து இருக்கா. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி முதல்ல நடந்ததுல போல எல்லாருக்கும் ஒரே பரம சந்தோஷம் மனசு முழுக்க. ஏன்னா கிருஷ்ணன் முன்னால உட்காந்து இருக்கான், இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது. ஏன்னா ஒரு லீல பண்ண போதும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டு அவ பகவான் முன்னால உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வெறும் கட்டுசாதம் இல்ல. சில பேர் அம்மா வாழையில கொடுத்து அமைச்சிருக்கா, ஒருத்தர் பலாசையில கொடுத்து அமைச்சிருக்கா, சில பேர் தாமரையில எடுத்துன்னு வந்திருக்கா. அப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன இலையெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காளோ அவ அந்த இலையெல்லாம் முன்னால வச்சாச்சு. கட்டுசாதம் ஒரு சைடு இருக்கு, இலை வேணுமே சாப்பிடறதுக்கு. சில பேர் வாழையில எடுத்து வந்திருக்கா, சில பேர் அப்படி பலாசை இலை எடுத்து வந்திருக்கா, சில பேர் தாமரையில எடுத்து வந்திருக்கா. சில பேர் என்ன பண்ணானா ஒரு பெரிய தாமரை பூ, அந்த தாமரை பூனுடைய ஒரு எதை அப்படி இருக்காது பாகவதம் சொல்றது. சில பேர் இலை எடுத்து வந்திருக்கா. சில சின்ன பையன் என்ன பண்ணிட்டுன்னா ஒரு தாமரை பூ, அந்த தாமரை பூலேருந்து ஒரு எதை எடுத்துன்னு வந்திருக்கா. சில பேர் அவாவா பாத்திரமும் எடுத்துன்னு வந்திருக்கா. சில பேர் என்ன பண்ணானா சாப்பிடறதுக்கு அந்த காலத்துல கல்லுல இருக்கும் பாத்திரம், அந்த கல் பாத்திரமும் அவன் எடுத்துன்னு வந்திருக்கான். இதெல்லாம் அவனுடைய ஒரு போஜன பாத்திரம் ஆச்சு. எல்லாரும் உட்கார்ந்தாச்சு.
கட்டு சாப்பிட்டெல்லாம் எடுத்தாச்சு, பாத்திரம் எல்லாம் வெளியில வந்தாச்சு, இலையும் மிரிச்சாச்சு. நீ கண்ணன் உத்தரவு கொடுக்கணும், அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியதா எல்லாரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி இல்ல, அவன் கொண்டு வந்து அவன் சாப்பிடல. உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கா, நீ என்ன கொண்டு வந்து, கண்ணன் ஒவ்வொருத்தருக்க கேட்பான், இன்னைக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க, நீ என்ன கொண்டு வந்திருக்க, அவன் என்ன கொண்டு வந்திருக்கான், வாங்க எல்லாரும் என்ன, யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்கே எல்லாம் காமிங்கோ. எல்லாரும் அப்படி கண்ண முன்னாடி எல்லாத்தையும் அவவா கொண்டு வந்து அவவா பிரிச்சு காமிக்கிறா. சரி, ஒண்ணுல இருந்து அவனுக்கு போடு, யார் யாரு எல்லாம் தனித்தனியா சாப்பிட வேண்டாம், எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறத எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறான் கண்ணன். சோ அவவா கொண்டு வந்த சாதத்திலேருந்து எல்லாரும் ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கண்ணனை வாழ் கொடுக்க, இவா வாழ் கொடுக்க, இன்னும் பேருந்து வாங்கி 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 அப்படி எல்லாரும் ஷேர் பண்ணி சந்தோஷமா அப்படி சாப்பிட்டு இருக்கா. அப்போ அந்த கண்ணன் சாப்பிடுற அழக அப்படி பாகவதம் வர்ணிக்கிறது. அப்படி கண்ணன் வாழ் நடுவில் உட்கார்ந்து இருக்கான், எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா. கண்ணனுடைய அத்புதமான ஒரு ரூப வர்ணனம், கண்ணனுடைய அழகு அப்படி பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கான். சுகர் வர்ணிக்கிறார். விப்ரத்வேனும் ஜடர படயோ ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே. கண்ணன் அழகா அப்படி சாப்பாடு எடுத்துன்னு வரான் அப்படிங்கிற ஒரு வர்ணனை. எப்படி இருக்கான் கண்ணன், வனபோஜனம். விப்ரத்வேனும் ஜடர படயோ ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே வாமௌ பாணௌ அஸ்ருண கவலம் தத்ஃபலானி அங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரிசுகிருதः ஆசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேலிஹி. அத்புதமான வர்ணனை. பகவான் அழகா உட்கார்ந்து பகவான் எப்படி வச்சிருக்கான். அப்படி ஒரு கையில பிப்ரத்வேனும் ஜடர படயோ, புல்லாங்குழ இடுப்புல சொல்லிட்டு இருக்கான். பகவான் வம்சி இல்லாம வெளியில வரமாட்டான். அப்ப அழகான அந்த ஒரு மாடு மேய்ப்பவனுக்கே உண்டா அப்படி அந்த அழகா அவ அம்மா அழகா அப்படி தலையில ஒரு முண்டாசுமா அப்படி அப்படி கச்சமெல்லாம் கட்டி அழகா அனுப்பிச்சிருக்கா கிருஷ்ணனை. என்ன பண்றான் பிரபு, அந்த புல்லாங்குழல அப்படி இடுப்புல அப்படி அழகா சொருகிக்கிறான். இடுப்பு வஸ்திரத்துக்கும் வயிற்றுக்கும் நடுவுல பிப்ரத்வேனும் ஜடர படயோ. இது அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அப்படி டைட்டா இருக்க கட்டின்னு இருக்கான் பிரபு அழகா. அப்படி யசோத கட்டி விட்டுருக்கா. பட்டு பீதாமம் தகதகதகதகன்னு ஜொலிக்கிறது. அப்படி அழகான உத்தியானம் எல்லாம் கட்டி, ஏன்னா அங்கங்க கண்ணம் ஓடி ஆடி விளையாடுவோம், வஸ்திரம் எல்லாம் அவுந்துடக்கூடாது. அதனால அழகா உத்தியானம் எல்லாம் போட்டு டைட்டா கட்டி விட்டுருக்கா பிரபு. அப்ப என்ன பண்றான் பிரபு, சாப்பிடணும் இல்லையா, புல்லாங்குழல கையில வச்சு சாப்பிட முடியாது. பிப்ரத்வேனும் ஜடர படயோ, புல்லாங்குழல் எடுக்கிறான் பிரபு. அப்படி எடுத்து இந்த வஸ்திரத்துக்கும் வயிற்றுக்கும் நடுவுல அப்படி புல்லாங்குழல சொருகிக்கிறான். அப்படி இடது கட்சத்துல என்ன பண்றான்னா, மாடு மேய்க்கிறன்னா சும்மா வர முடியாது, அந்த கும்போ பெரம்போ இருக்கு இல்லையா, அப்படி இடது கட்சத்துல பிரபு அப்படி வச்சுக்கிறான். சுகர் வர்ணிக்கிறார், எவ்வளவு அழகா இருப்பா. அப்படி இடது உள்ளங்கையில என்ன பண்றான்னா, அப்படி யசோத பரம பிரேமையோட பரம பிரீத்தியோட அழகா தானே மாட்ட கறந்து பழுக்க நன்னா கொஞ்சம் கூட தண்ணி விடாம அப்படி நன்னா பால அப்படி கெட்டியா காய்ச்சி பரமஸ்ரத்தையோட அப்படி உர ஊத்தி அடுத்த நாள் காத்தால இவன் கிளம்புற சமயம் நன்னா தாளிச்சு குட்டி மோர் மிளகாலாம் வச்சு கேரட் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு தானே அப்படி பிரேமையோட அந்த வாத்சல்யத்தை அதுல ஊத்தி 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 அப்படி அழகா தயிர் சாதம் பிசைஞ்சு கொடுத்திருக்காங்க கண்ணன். அப்படி திறந்தாலே கம்முன்னு வாசல். அப்படி பரம பிரீதியோடையும் பரம பக்தியோடையும் தானே உரகுத்தின தயிர் சாத்த அப்படி அழகா பெசஞ்ச தயிர் சாதம் அது அப்படி ஒரு கவளத்தை பிடிச்சிருக்கான் இடது கையில கொடுக்கும். ஊறுகானா தயிர் சாதம்னா வெறுமனே சாப்பிட முடியாது. அழகா விதவிதமா ஊறுகாய் கொடுத்துருக்கா. மாவுடு ஒரு கையில ஒரு மாவுடு ஊறுகாய் கொடுத்துருக்கா, எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்கு, நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கு, ஆவக்காய் ஊறுகாய் இருக்கு. லோகத்துல என்னென்ன ஊறுகாய் இருக்கோ அத்தனை ஊறுகாயும் யசோத அழகா கண்ணன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்ப அந்த கை விரல் சந்து இருக்கே அதுல விதவிதமான ஊறுகாய் வச்சிருக்கா. புளியோதரையும் கொடுத்து விட்டுருக்கா. அதனால என்ன பண்றான்னா ஊறுகாய் ஒரு விரல் அப்படி சந்துலையும் இன்னொரு விரல் சந்துலாம் அழகா வடாமல்லாம் பிரபு வச்சிருக்கான்.
ஒரு கையில அப்படி யசோத பக்தி பூர்வமா பிரேம சகிதமா அப்படி அழகா பிசைஞ்சு கொடுத்த அசுரன கவளம், அந்த தயிர் சாதம் அழகா உருண்டை வச்சு, இன்னொரு அந்த கை விரல் சந்துல அப்படி விதமா அம்மா ஆசையோட போட்டு கொடுத்த ஊறுகாய் எல்லாம் வச்சுருக்கான். ஊறுகாய் ஒரு சில கையில எடுக்கிற ஊறுகாய் வடா அப்படி எல்லாம் வச்சுட்டு அப்படி பிரபு இருக்கான். இப்படி உட்காந்து அத்தியுதமா அந்த கோபர்களுக்கு நடுவுல உட்காந்து அப்படி அவளோட அப்படி ஹாஸ்யம் பண்ணிண்டு சல்லாபம் பண்ணிண்டு அழகா பேசிண்டு, இப்பேற்பட்ட ஒரு புருஷன், யஜ்ஞ புருஷன், உபனிஷத் சிகரம், அப்பேற்பட்ட பிரபு எந்த ஒரு பிரபுவை அப்படி சரணடைன்னு ஜென்ம ஜென்மாந்தரமா யோகீஸ்வரர்கள்லாம் தபஸ் பண்றாளோ அப்பேற்பட்ட பிரபு தன்னுடைய பிரபாவத்தெல்லாம் அடக்கிண்டு ஒரு சின்ன பாலகனா, மாடு மேய்க்கிற சிறுவனா, தலையில முண்டாசும் கையுமா, ஒரு கையில தயிர் சாதமும் இன்னொரு அந்த கை விரல் எடுக்கல அப்படி அம்மா கொடுத்த ஊறுகா சகிதமா அந்த கோபர்களுக்கு நடுவுல உட்காந்து அவளோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கான். யாரு? யஜ்ஞ புருஷனா இருக்கக்கூடிய பரமாத்மா. அப்பேற்பட்ட பிரபு ஒரு கௌமார லீல பண்றான். அந்த ஒரு கௌமார லீலையை காட்டிண்டு நடுநாயகமா நட்ட நடுவுல உட்காந்துருக்கான். இதை யாரு பார்த்துட்டு இருக்கானா? என்ன பாக்கியம் நினைக்கிறது! பேர்பட்ட பிரபு இல்லையா? வைகுண்ட வாசியா இருக்கக்கூடியவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜனா, ரசிகேசேகரனா இருக்கானே, அப்பேற்பட்ட பிரபு இப்படி தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தை குறைச்சு லீலையா கிருத மானுஷ வேஷகான்னு கபட நாட்டிய கிருத வேஷம்னு அப்படி ஒரு நாடக ஸ்வரூபமா அப்படி அந்த கோபஸ்திரீ அந்த கோபர்கள் சகிதமா உட்காந்து வனபோஜனமா அப்படி பிரபு வனபோஜனம்ங்கிற ஒரு வியாஜமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறத மேலே இருந்து தேவாதி தேவர்கள்லாம் பார்க்கிறார். பிரம்மாதி தேவர்கள், தேவாதி தேவர்கள்லாம் அப்படி பார்த்துட்டு பரம சந்தோஷப்படுறார்கள். இந்த ஒரு வைபவத்தை அப்படி சுகர் அனுபவிக்கிறார். பார்க்கிறான் மேலே இருந்து பிரம்மாவுக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்துருது. இப்படி உட்கார்ந்து இருக்கான் இல்லையா பிரபு, இப்பேற்பட்டவன், இவன் நம்ம கிட்ட இப்படி இருக்கானே, இவனா இவன்? அப்படி வரும் ஒரு கோபஸ்திரியா ஒரு இடுப்புற முண்டாசும் தலையுமா கையில வேணுங்கோ அப்படி வச்சுட்டு என்னமோ ஒரு கையில சாதம் விரல் எடுக்கிறதெல்லாம் ஊருதான். பிரம்மாவுக்கு பரம சந்தேகம் வந்து, என்னது சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ராஜகுமாரன் அப்படி தெருப்பயன்களோட அப்படி பந்து கோலு கூட ஆடமாட்டாங்க இல்லையா? சாதாரணமா ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் அந்த அந்த ஒரு கௌரவத்தோடு இருக்கக்கூடியவன் அந்த தெருப்பசங்களோட கூட ஒரு கோலி ஆட மாட்டான், பந்து ஆட மாட்டான். சாதாரண ஒரு ராஜகுமாரனி அப்படின்னா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன், பராத்பரனா இருக்கக்கூடிய பிரபு, அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய பிரபு, பரபிரமமா இருக்கக்கூடியவன், புருஷோத்தமனா இருக்கக்கூடியவன், பரவாசுதேவனா இருக்கக்கூடியவன், வைகுண்டநாதனா இருக்கக்கூடியவன், கைவல்ய நாயகனா இருக்கக்கூடியவன், மோட்சப்பிரதாயனா இருக்கக்கூடிய பிரபு இப்படி அந்த இடையாளோட சேர்ந்து என்னால ஆலோசிக்கவே முடியலைங்கிறான் பிரம்மதேவன். சிந்திக்கிறான், இப்ப ஏற்பட்டவன் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன், அவனுடைய ஒரு தரிசனம் கிடைக்காதா, அவனுடைய ஒரு தரிசனம் கிடைக்காதா, சாமீப்பியம் கிடைக்காதா, சாரூப்பியம் கிடைக்காதா, சாயுஜ்யம் கிடைக்காதான்னு தேவாதி தேவர்கள், பிரம்மாதி தேவர்கள், ரிஷீஸ்வரர்கள் அப்படி எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா தபஸ் பண்றாளே, அப்பேற்பட்ட பிரபு இப்படி ஒரு யாதவ ஸ்வரூபத்தோட இதய ஸ்வரூபத்தோட அவளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்தாட்டம் இருக்காங்க. அவளுக்கு சரியா உட்கார்ந்து இந்த ஒரு வனத்தை உட்கார்ந்து சாப்பிடுறானே, இது எப்படி சாத்தியம்? போஜிக்கிறான் பிரம்மதேவன், அவனால நம்ப முடியல. அப்படி பிரபு வனபோஜனம் என்ற லீலையை தேவாதி தேவர்கள் அனுபவிக்க அந்த பிரம்மதேவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. இவன் எப்படி வேணாலும் ஒரு அகாசுரன் வயிற்றுக்குள்ள நுழைஞ்சு எப்படி வேணாலும் வெளியில வர முடிஞ்சது? இவன் என்ன லீலைகள் பண்றான்? இவன் தெரிஞ்சு பண்றானா இல்ல இவன் தெரியாம பண்றானா தெரியலையே. வைகுண்ட வாசியா இருக்கக்கூடியவன் பரவாசுதேவனா, அந்த வைகுண்ட வாசதியா இருக்கக்கூடிய பெயர்பட்ட பிரபு, அந்த லோகத்தில் இருக்கக்கூடியவன் இப்படி எல்லாம் பண்றானா? யாதவரோட கூட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு முடியலையே.
என்னால நம்ப முடியலையே, அகாசுரோட வயிற்றுக்குள்ள நுழையறான், இவன் தெரிஞ்சு பண்றானா இல்ல தெரியாம பண்றானா, இவன் நிஜமாவே சர்வஜனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருத்து பிரம்மதேவன். நம்ம எல்லாம் இவன் சர்வஜன் நினைச்சுட்டு இருக்கோமே, சகலதும் தெரிஞ்சவன், இவன் நிஜமானமே சர்வஜனா, இவன் நிஜமானமே பரமாத்மாவா, சந்தேகம் வந்துருத்து பிரம்மாவுக்கு. இது யாதவ ஸ்வரூபனா, அப்படி வாழோட வாழா உட்கார்ந்து இருக்கானே, நம்ம இவன் சர்வஜன், இவன் பரமாத்மான நம்ம எல்லாரும் தேவாதி தேவர்கள்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், இவன் நிஜமானமே சர்வஜனா இல்ல இவன் நிஜமானமே பரமாத்மாவா, சந்தேகம் வந்துடுத்து.